So hey guys, I hope you guys are stay good and stay positive and stay happy. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a very very unique topic அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி பார்க்கும்போது லைக் ஸோ இது வந்து ஸோ யாரெல்லாம் வந்து இது மேக்ஸிமம் வந்து என்னன்னா மேரிட் பர்சனுக்குரிய ஒரு ரீடிங் தான். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி போகும், அவங்களோட பர்சன் கூட உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கா, இல்லை அந்த கனெக்ஷனில் வந்து ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ரீபர்த் வரக்கூடிய சான்சஸ் இருக்கா, அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களோட இந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக போகுமா, இல்லை என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனி கைண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வருமா வராதா, அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் நீங்கள் இப்போ பண்ணால் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அது உங்களுக்கு முடியுமா, இல்லை அகெயின் அது ப்ராப்ளமாக இருக்குமா, அண்ட் இன்கேஸ் உங்களோட பார்ட்னர் கூட உங்களுக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மறுபடியும் உங்களுக்கு ரீபர்த்தாக ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் ஒரு டீட்டெயில் ரீடிங்காக தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வெரி ரெக்வஸ்டட் டாபிக்ஸ், நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. நான் பிஃபோர் ஆனால் நான் பண்ணலை, பட் ரைட் நவ் ஐ ஜஸ்ட் திங்க் திஸ் குட் பி அ ரைட் டைம். ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் ரீடிங் ஃபார் யூ. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீடிங்ஸ் தான். ஸோ ஐ ஹோப் தட் குட் பி ரெசனேட் வித் ஆல், அண்ட் இது மூலயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே எனக்கு இருக்குது. ப்ளஸ் நான் வந்து ஒரு கைடன்ஸ் மெசேஜஸ்மே தான் நான் எடுக்கிறேன். ஓவரால் வந்து என்ன கைடன்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட மேரிட் ரிலேஷன்ஷிப், உங்களோட பார்ட்னர்ஸ் கூட. ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு கன்க்ளூஷனில் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ் வித்வுட் எனி டிலே. Okay, Eight of Pentacles in the bottom of the deck. I get a lot of cards. Anyways, நான் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். கார்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் a minute. So the first card is Four of Wands. இந்த Four of Wands கார்டு வந்து நான் ஷஃபிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கார்டு தான் எனக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சு. நான் அப்போவே நினச்சேன் மேரேஜ் ரீடிங்காக நம்ம எடுக்கும்போது அந்த மேரேஜ்க்குரிய ஒரு கன்ஃபர்மேஷன் கார்ட்ஸாகவே இது ஷோ ஆகுது அப்படின்றது. நெக்ஸ்ட் கார்டு இஸ் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், டூ ஆஃப் கப்ஸ், டூ ஆஃப் சோர்ட்ஸ், நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், சன் ஆஃப் வாண்ட்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். Just a minute guys, just a minute. Okay, Ace of Pentacles, Temperance, Ace of Cups, High Priestess, Six of Swords, Queen of Wands, and then King of Swords. Okay, just a minute.
ஓகே. ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங் அப்படிங்கிறனால நிறைய எனர்ஜிஸ் எனக்கு வந்து தெரியுது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லா கார்ட்ஸுமே விசிபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் நான் எடுத்ததில் எனக்கு வந்து லைக் ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸோட கார்டு வந்துச்சு. ஐ ஜஸ்ட் ப்ளீஸ் திஸ் கார்ட் அஸ் வெல் ஹியர். ஸோ ஐ ஹோப் யூ கேன் சி ஆல் த கார்ட். நீங்கள் வந்து லைக் எப்படின்னா லைக் ஒரு ஜென்ரல் ரீடிங்காக எடுத்தனால ஐ கேன் சி லாட் ஆஃப் எனர்ஜிஸ் ஹியர். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நீங்கள் வந்து அதை விட்டுலாம். அண்ட் என்னோட ரீடிங்ஸில் எந்த ஒரு ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்குமே கிடையாது. இஃப் அட் ஆல் நீங்கள் ஒரு மேல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீமேல் எனர்ஜிக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட மேல் எனர்ஜிக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு எந்த போர்ஷன் ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் லவ் மேரேஜோட கான்செப்ட்டுமே இருக்குது, அரேஞ்ச் மேரேஜோட கான்செப்ட்டுமே இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் வந்து லைக் அந்த ஒரு போத் காம்பினேஷன்ஸோட எனர்ஜிஸ் ரொம்பவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து லைக் சில பேருக்கு அந்த ஒரு லவ் மேரேஜ் மாதிரி நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் இந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களோட பர்சன் கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு க்ரோத் இல்லாமல் எங்கேயோ வந்து ஏதோ ஒரு மிஸ் ஆகிற ஒரு எனர்ஜிஸ் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு ஃபைனான்ஷியல் லெவலில் ட்ரபிள்ஸ் இருந்திருக்கும் ஃபேமிலி கூட, உங்களோட பர்சன் கூட. ஓகேங்களா? ஸோ ஃபைனான்ஷியல் லெவலில் ட்ரபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறனாலேயே கொஞ்சம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேப் வந்து இப்போ ஒரு பெரிய கேப்பாகவே மாறி இருக்கு. ஓகேங்களா? சில பேருக்கு ஒரு 2 கிட்ஸ் கூட இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. சில பேர் 1 கிட்டாக இருக்கக்கூடிய சான்சஸுமே இருக்குது. பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு கிட்ஸோட இன்வால்மெண்ட்டுமே தான் இந்த ரீடிங்ஸில் வந்து தெரியுது. இன்கேஸ் உங்களுக்கு கிட்ஸ் இல்லைனாலுமே பட் தட் டசன்ட் மேட்டர். ஸோ ஓவரால் திங்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அது கிளியராகவே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் சில பேருக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்திருப்பாங்க. சில பேருக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே எமோஷனலாக இல்லாமலேயும் சில பேருக்கு இருந்திருக்கலாம். பட் ஆனால் லைக் இப்போ போயிட்டுருக்க சுச்சுவேஷனும் சரி அண்ட் ஃப்யூச்சரில் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுமே சரி கொஞ்சம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது. ஏன்னா அகெயின் இதில் வந்து ஒரு எமோஷ்னல் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ஒன் செட் ஆஃப் ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட் செட்டில் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இது வந்து லைக் இன்னும் ஃப்யூச்சரில் போகும்போது இது வந்து ஒரு பயாஸ்டான ஒரு சுச்சுவேஷனாக தான் போகும். எப்படின்னா லைக் ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து நீங்கள் உங்கள் பார்ட்னரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடிய எனர்ஜிஸ்மே தான் எனக்கு தெரியுது. ஏன்னா சம் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு மூவ் ஆனோட எனர்ஜிஸ்மே தான் எனக்கு தெரியுது. உங்களோட பார்ட்னர் கூட சரியாக நீங்கள் வந்து பேசாமல் இருக்கலாம். இல்லை ஈவன் தோ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட ஒரு பிளாக் அண்ட் அன்பிளாக்கோட கான்செப்ட் டெஃபினட்டாக இருந்திருக்கும். அந்த பர்சன் உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சில ட்ரபிள்ஸ் எல்லாமே வந்து இந்த கனெக்ஷன்ஸில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்டு சம் கைண்ட் ஆஃப் வந்து ஃபைனான்ஷியல்லையுமே கொஞ்சம் சில பேருக்கு வந்து அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸுமே சில பேருக்கு இருக்கக்கூடிய சான்சஸ்மே இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி வந்து லைக் உங்களோட பார்ட்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லா போயிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா ஃபைனான்ஷியல் லெவலில் நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருந்திருப்பாங்க. பட் சம்ஹவ் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஃபைனான்ஷியல் லெவல்லையும் ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கும். ப்ளஸ் வந்து இந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்லையுமே ஒரு ப்ராப்பரான ஒரு பாண்ட் இல்லாமல் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்கம்யூனிகேஷன்ஸோட எனர்ஜிஸ்மே ரொம்ப ஹெவியாக தெரியுது. அண்ட் எஸ்பெஷலி இந்த பர்சனோட பிஹேவியர் ரைட்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்கள் மேலே வந்து எரிஞ்செரிஞ்சு உழுகிற ஒரு பிஹேவியர் தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். லைக் உங்களை வந்து ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுற மாதிரியும் உங்களை வந்து திட்டுற மாதிரியும் லைக் உங்ககிட்ட வந்து அந்த ஒரு சண்டை போடுற ஒரு எனர்ஜிஸ் தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ரொம்ப ஒரு டிஃபென்சிவ் ஒரு கட் ஆஃப் மைண்ட் செட்டில் இந்த பர்சன் வந்து டெஃபினட்டாக இருக்கக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. பிகாஸ் இது வந்து லைக் இந்த மாதிரி ஒரு ட்ரபிள்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்கும். சில பேருக்கு வந்து பாஸ்ட் 1 இயராகவோ பாஸ்ட் 2 இயர்ஸாவோ இல்லை ஒரு ரொம்ப வருஷம் லைக் அந்த ஒரு இயர் பீரியட் ஆஃப் டைம் ஆல்ஸ் வந்து லாஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே வந்து சடனாக இப்போ இந்த பர்சன் இப்படி சேஞ்ச் ஆகிட்டாங்க, இப்போ இந்த பர்சன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு கிடையாது. பாஸ்ட்லேருந்தே ட்ரபிள்ஸ் போயிட்டே இருந்திருக்கும். இப்போ அது வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் இப்போது. ஸோ அதனால இப்போ அந்த பர்சனோட பிஹேவியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து டிஃபென்சிவாக உங்களோட மனசை வந்து காயப்படுத்துகிற மாதிரி ஸோ இந்த பர்சன் வந்து பிஹேவ் பண்ண சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு அப்யூசிவ் வேர்ட்ஸ் கூட இந்த பர்சன் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை உங்களை வந்து கடுமையான சில வார்த்தைகள் விட்டுருக்கலாம் உங்களை பார்த்து.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபைட்டு அந்த எனர்ஜிஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்குது. அது எல்லாமே இந்த பர்சனே வந்து இனிஷியலாக வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜிஸ் மாதிரியே இருக்குது. ஸோ இவங்களோட அந்த ஒரு பிஹேவியர்னால சம்ஹவ் நீங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஓகே, உனக்கு நீ இவ்வளோ ஈகோவில் இருக்க, உனக்கு இவ்வளோ திமிரு இருக்குது அப்படின்னா எனக்கும் திமிரு இருக்குது, நானும் நான் அந்த மாதிரி ஷோ பண்ணுவேன், பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட எனர்ஜிஸ் வந்து சில பேருக்கு வந்து லைக் கட் ஆஃப் ஆகிட்டு ரெண்டு பேரோட ஸ்டைல்லேருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவல் எனர்ஜிஸ் இல்லாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அதுவே ஒரு ஈகோ மாதிரி கிரியேட் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜிஸ் தான் ரொம்ப ஹெவியாக தெரியுது. அந்த பர்சன் சண்டை போட்டால் நீங்களுமே பதிலுக்கு வந்து சண்டை போட தான் செய்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு பேஷண்ட் அந்த ஒரு அமைதியான ஒரு நிலைமை வந்து போயிடுச்சு. இது லைக் மல்டிபிள் சான்சஸ் கொடுத்து கொடுத்து பொறுமையாக போகலான்னு சொல்லி பார்த்துருந்தாலும் அந்த ஒரு ஒரு டைமில் வந்து யாராக இருந்தாலும் லைக் அந்த அவங்க மனசில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது மாதிரி அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ உங்களுக்குள்ளே இருந்த சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு அதை வந்து தாங்கிக்கிற பக்குவம் அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் நீங்களுமே வந்து அவங்க அவங்க எதாவது கடுமையாக எதாவது பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா நீங்களுமே கடுமையாக வந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தை விட்றதோ இல்லை நீங்களுமே அந்த மாதிரி கடுமையாக தான் நடந்துக்கிற விஷயமே நிறையா வந்து இருக்குது. அந்த ஒரு எனர்ஜிஸ்மே தான் ப்ரெசன்டபுளாக இருக்குது. ஸோ சில பேர் வந்து லைக் கடவுள் மேலே ஒரு பாரத்தை போட்டு நீங்கள் இருப்பீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் ஒரு கிளாரிட்டியும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சா கூட பட் ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ லைக் சில பேர் வந்து ப்ரீவியஸாகவே நீங்கள் வந்து டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸில் நீங்கள் இனிஷியேட் பண்ணியிருந்தாலுமே இந்த பர்சன் கூட இன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ்மே இல்லை. பிகாஸ் நீங்கள் டிவோர்ஸ்க்காக நீங்கள் இப்போ இனிஷியேட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி இல்லை டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸில் நீங்கள் ஆல்ரெடி போயிட்டு இருந்தாலும் சரி அகெயின் வந்து எனக்கு அதுலேயுமே வந்து ஒரு சர்டன் டிலே இருக்க மாதிரி தான் தெரியுது. சம்ஹவ் அவங்களோட ஃபேமிலி பர்சன்ஸுமே இதில் வந்து இன்வால்வ்டாக இருக்கலாம். எஸ்பெஷலி அவங்களோட மதர் இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிப்ளிங்ஸ் இருக்காங்க, ஒரு ஃபீமேல் சிப்ளிங்ஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுமே இன்வால்வ்டாக தான் இருக்கலாம். ஸோ அவங்கனாலையும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். அவங்களுமே கொஞ்சம் பெப்பர் சாஸ் மாதிரி அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்கனாலையுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வர மாட்டேங்குது, ஒரு முடிவுக்கும் வர மாட்டேங்குது. இது நீங்கள் டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலுமே அதை அவங்க அக்செப்ட் பண்ணவும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணவும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. இந்த பர்சன் மைட் பி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். சில பேருக்கு வந்து அந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஷோ ஆஃப் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட்டில் டெஃபினட்டாக இருக்க மாட்டாங்க. அவங்களாலேயே வந்து இது டிலே ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் டிவோர்ஸ்க்காக நீங்கள் இனிஷியேட் பண்ணாலும் சரி இல்லை டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸில் நீங்கள் வந்து இன்வால்வ்டாக இருந்தாலும் சரி சம் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு டிலே வந்து இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் அந்த எனர்ஜிஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ஷோ ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த பர்சன் கூட டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே, தட் டசன்ட் மேட்டர். அதுக்கு நான் நெக்ஸ்ட்டு ரீடிங்ஸ் பண்ணுறேன். லைக் ஆஃப்டர் டிவோர்ஸ் ஆன சில பர்சன்ஸ்க்கு அவங்களோட லைஃப்பில் நியூ பர்சனோட சான்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட்டு ரீடிங்ஸில் டெஃபினட்டாக அடுத்து பண்ணும்போது அந்த ரீடிங்ஸ்மே நான் உங்களுக்காக போடுறேன். பட் நான் வந்து இப்போதைக்கு நான் பார்க்கக்கூடிய அந்த எனர்ஜிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் டிவோர்ஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் இருக்குது, இல்லை டிவோர்ஸ்க்கு நான் இனிஷியேட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் இருக்குது, இல்லை டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அந்த மாதிரி இருக்க ஒரு செட் ஆஃப் எனர்ஜிஸ் தான் நம்ம மேக்ஸிமம் பார்க்குறோம். அண்ட் அதே மாதிரி இந்த கனெக்ஷனில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்றத பற்றி தான் பார்க்குறோம். ஸோ சம்ஹவ் இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, கொஞ்சம் நெகட்டிவாக தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் லைக் ஓவரால் நான் பார்க்கும்போது இன்கேஸ் நீங்கள் டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸில் அப்ளை பண்ணுறீங்க இல்லை போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலுமே அதில் வந்து டிலே டெஃபினட்டாக இருக்க தான் செய்யும். சம்ஹவ் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் அதில் வந்து உடன்பாடு கிடையாது. அவங்க ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எண்ட் பண்ணணும், எண்டு வரைக்கும் கொண்டு போகணுன்ற மைண்ட் செட்லாம் அவங்களுக்கு கிடையாது. அந்த செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இப்போதைக்கு இந்த கரெக்ஷனில் எனக்கு அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ரெண்டு பேருமே வந்து ஈகோயிஸ்டிக்காக இருக்க வேண்டாம். யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து லைக் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா லைக் ஒரு பழமொழி கூட சொல்லுவோம் இல்லையா, லைக் விட்டு கொடுக்குறவங்க வந்து என்றைக்குமே கெட்டு போயிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் லைக் இது உங்களோட பர்சன், இது உங்களோட ரிலேஷன்ஷிப்.
ஸோ அதனால் லைக் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு லவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுலேயே எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது அப்படின்றது. அப்போ ஒரு மேரேஜ்னு எடுக்கும்போது அதில் எவ்வளோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் லைக் அது மேரேஜ்னு வரும்போது அதில் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்வால்மெண்ட்டுமே தான் இருக்குங்கிறப்ப ஸோ பிரச்சனையும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனுங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அந்த சொல்யூஷனை கடவுள் உங்களுக்காக வந்து சீக்கிரமாகவே உங்களோட லைஃப்பில் தரணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த ப்ரேயர்ஸுமே என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லைக் நீங்கள் இறங்கி போங்க உங்களோட பர்சனுக்காக. அது எதுவுமே தப்பு இல்லை. ஓகே, எல்லாருக்குமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த டைம் பீரியட் வரதான் செய்யும். ஸோ அந்த டவுன் ஃபேஸ் டைமில் நீங்கள் வந்து ரொம்பவும் ஒரு நெகட்டிவாகவோ இல்லை இந்த மாதிரி வந்து நீங்களுமே கோவப்பட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து டைம் தான் ஆன்சர் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் டைமாக இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்கள் வந்து அதை ஒரு சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ பெட்டர். அதை விட்டுட்டு நீங்களுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி எதுவுமே செய்ய வேண்டாம். லெட்ஸ் செக் வித் ஒன் மோர் கார்ட், ஜஸ்ட் ஒன்லி ஒன் கார்ட் ஃபார் த லைக் லவ் கைடன்ஸை நம்ம ஒரு கார்டு எடுத்து பார்ப்போம். என்ன ஒரு கைடன்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு. I'm getting a lot of cards, but anyway, I want to take this. Oh my god, நிறைய cards வந்திருக்கு. Just one more card, please. Okay. Lot of cards. Just one card இருக்குன்னு நினச்சேன், பட் நிறைய cards வந்திருக்கு. When you pass from this world, you take nothing with you but your soul and the memories you have shared with those you love. See how beautiful messages it was. நான் உங்ககிட்ட ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் லைக் உங்களோட என்ன ஈகோ சைடு இருந்தாலும் சரி, ஈகோ மேட்டர்ஸ் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த சைடில் போடுங்க. லைக் ஏன்னா நம்ம சாகும்போது வந்து லைக் இந்த ஈகோலாம் நம்ம யாருமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிறப்ப இந்த மெமரிஸ், இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு குட் கர்மாஸ் அதை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து போக போகிறோம். அந்த குட் கர்மாஸ் அண்ட் பேட் கர்மாஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ லைக் இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக அந்த ஒரு குட் சோலாகவும் அந்த ஒரு குட் ஆத்மாவாகவே இருந்துட்டு போங்க. மற்றபடி அடுத்தவங்க இப்படி பண்ணுறாங்க, உங்கள் பர்சன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களுமே அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம். பட் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். மனிதனா பிறக்க எல்லாருக்குமே அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ஸ்டில் நம்மளோட கடமைன்னு ஒன்று இருக்கும்போது அந்த கடமையை நம்ம பார்க்க தான் செய்யணும். லைக் அந்த ஒரு இதில் வந்திருக்க அந்த ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜஸ் மாதிரி தான் லைக் when you pass from this world, you take nothing with you but your soul and the memories. Okay, so have a good memories, create a good memories in your life. And the next card is forgiveness. Again, stop focusing your energy on past events for life is too precious to waste. You create your reality by what you think, dream and imagine. Again, a beautiful messages, confirmation messages. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட பார்ட்னர் இன்கேஸ் ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டியோட விஷயம் இருக்குது, ஃபேமிலி மெம்பர்ஸோட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை தேர்ட் பார்ட்டி எனக்கு இந்த பர்சன் வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னாலுமே ஜஸ்ட் ப்ளீஸ் ஃபர்காட் இட். பிகாஸ் அது எதுவுமே அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது கிடையாது அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த எப்படி இருந்தாலும் அந்த பர்சன் அவங்ககிட்ட தான் திரும்பி வருவாங்க. ஸோ அதனால் லைக் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து லைக் ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அவங்கள வந்து நீங்கள் மன்னிச்சு விடுங்க அவங்கள. பிகாஸ் மன்னிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். அண்ட் அதே மாதிரி லைக் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் கடந்த அந்த பாஸ்ட் விஷயத்த வந்து நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் அதை யோசிச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ ரியாலிட்டி என்னவோ அது நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ, என்ன மாதிரி தாட் ப்ராசஸில் நீங்கள் அதை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுபடி தான் இந்த ஃப்யூச்சருமே ரன் ஆகும் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க, அதை பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களோட பர்சனை வச்சு. அது நெக்ஸ்ட் கார்ட் இஸ் பிளேஃபுல்னஸ். லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் தெரப்பி. ஹாவ் சம் ஃபன் டுகெதர் அண்ட் ரிமெம்பர் லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர். ஓகே, அகெயின் அ வெரி பியூட்டிஃபுல் மெசேஜஸ். ஸோ லவ், அன்புங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து நல்லபடியாக அது வந்து ஹீல் பண்ண செய்யும், சுச்சுவேஷன்ஸை வந்து நல்லபடியாக க்ரோ பண்ண வைக்கும். அண்ட் அதே மாதிரி மனசில் ஒரு அமைதியுமே அது வந்து கொடுக்கும். ஸோ லைக் நிறையா பேர் வந்து உங்களோட ஹெல்த்தையுமே நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணாமல் இருக்கலாம். மைட் பி சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லலாம். ஸோ அதனால் லைக் கொஞ்சம் உங்களோட மைண்ட் செட், உங்களோட ஹெல்த்தையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களை சுற்றி பாசிட்டிவான ஒரு பர்சன்ஸை அந்த சர்க்கிளை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, ஜென்யூனாக இருக்க சர்க்கிளை வச்சுக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம்
உங்களோட பர்சன் கிட்டயுமே நல்லபடியா ஒரு அட்டாச்சா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து லைக் அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அந்த பர்சன் கிட்ட கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி நீங்க லைக் பேசுங்க அந்த பர்சன் உங்களோட பர்சன் கிட்ட. ஸோ லைக் சம்ஹவ் வந்து லைக் அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து நல்லபடியா ஹீல் ஆகும் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் தான் வந்திருக்கு. It is a very beautiful positive messages. And the next card, uh, imagine all unwanted thoughts dissolve into light, creating room for new opportunities and possibility of your life. Okay, so again, I'm so sorry to use this words. குப்பை மாதிரி மனசில் நம்ம சில விஷயம் நம்ம வந்து வச்சுருப்போம், ஒரு டஸ்ட்பின் மாதிரி, ஒரு கார்பேஜஸ் மாதிரி. ஸோ அதை சேர்த்து வைக்க அதில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் தான் வரும். ஸோ அதனால் லைக் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் உங்கள் மனசில் எதுவுமே வச்சுக்க வேண்டாம். ஸோ அந்த ஒரு பேட் மெமரிஸ் இருக்குது, பேட் தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அதை தயவு செஞ்சு அதை நீங்கள் வந்து விட்டுடுங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க. எல்லாருமே தப்பு பண்ண தான் செய்வாங்க, யாருமே தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. மனிதனாக பிறக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு தப்பு பண்ணி தான் நம்ம சில விஷயம்லாம் நம்ம வந்து கற்றுப்போம். ஸோ அதனால் அதை பற்றி வந்து தப்பாக எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். நீங்களுமே சம் டைமில் நீங்களுமே ஒரு சில தப்பு நீங்களுமே பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணிருக்கும், ஓகே இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நான் பண்ணக்கூடாது, இதனால எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது. ஸோ தப்பு கூடாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நான் சில வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். 100% பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா அது ரோபோ மட்டும்தான் இருக்க முடியும் அந்த உலகத்தில். ஒரு ஹியூமன் 100% பர்ஃபெக்டாக இருக்க மாட்டான். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். சில லெசன்ஸ் அவங்களுமே லேர்ன் பண்ண தான் செய்வாங்க, சில மிஸ்டேக்ஸ் அவங்களுமே பண்ண தான் செய்வாங்க. அது மூலயமா அவங்க சில எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து அவங்களுக்கு அது கிடைக்கும். அண்ட் சில கேரக்டர் அந்த மாதிரியும் இருப்பாங்க, தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தப்பாக வந்து சரின்னு சொல்ல சில கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள பற்றிலாம் நான் பேச வரல. அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து லைக் அவங்களோட பாத்வேஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸை நான் இங்கே வந்து பேச வரல. ஸோ சில பேர் இருப்போம் லைக் நம்ம வந்து தப்புன்னு உணர்ந்து அந்த ஒரு ரிக்ரெட்னஸ் நம்ம மனசில் எப்பயுமே இருக்கும். அந்த ஒரு ரிக்ரெட்னஸ்க்காக அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டேரக்ஷன் நம்ம போவோம். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், அந்த எனர்ஜிஸ் தான் நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் லைக் என்னை பொறுத்தளவுக்கு நீங்களுமே அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸில் தான் இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு கார்ட்ஸுமே வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்க வேண்டாம். எந்த ஒரு தவறுகள் நடந்தாலும் சரி அதை மன்னிச்சு நீங்கள் வந்து லைக் அதுலேருந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் எந்த ஒரு டார்க் எனர்ஜியாக இருந்தாலும் அதை வந்து லைட்டுக்கு கொண்டு வாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு வெளிச்சம், அந்த ஒரு லைட்டுக்கு நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ அது மூலிமா உங்களோட லைஃப்பில் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு நல்ல ஒரு க்ரோத், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். அந்த நெக்ஸ்ட் மெசேஜஸ் அகெயின் த சரண்டர். இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன் கார்ட். அட் டைம் வி மஸ்ட் சரண்டர் த ஓல்ட் பிஃபோர் சம்திங் நியூ can enter our life. Let go and all will work our. Okay, so again it is a very beautiful confirmation messages. ஒரு யூனிவர்ஸ் கிட்ட நம்ம சரண்டர் பண்ற மாதிரி தான். லைக் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்க வந்து சரண்டர் பண்ற மாதிரி தான். லைக் வாட் எவர் ஹேப்பன்ஸ் எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் இந்த உலகத்தில் எல்லாமே நடக்கும். எதுவுமே வந்து சும்மாலாம் எதுவுமே நடக்காது. எது நடந்தாலுமே அதில் வந்து ஒரு விஷயம் இருக்கும். அது 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 நம்மளுக்கு இப்போ புரியலனாலுமே ஒரு டைமுக்கு அப்புறம் நம்மளுக்கு அது புரியும். ஸோ அகெயின் அதுதான் லைக் நீங்கள் வந்து உங்களுக்கு வழியே தரலனாலுமே அட்லீஸ்ட் வந்து நீங்கள் கும்பிட்ற தெய்வம்னாலும் சரி, அவங்களோட அந்த யூனிவர்ஸ்னாலும் சரி, அந்த ஏஞ்சல்ஸ்னாலும் சரி, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து சரண்டர் ஆகுங்க. லைக் இந்த சுச்சுவேஷன்ஸில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப்பை எனக்கு கொடுங்க. என்னோட லைஃப்பில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு நல்ல ஒரு மாற்றம் என்னோட லைஃப்பில் நீங்கள் கொடுங்க அப்படின்றத மனசால நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ப்ரே பண்ணீங்க அப்படின்னாலே யூ கேன் see that some kind of அந்த ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த ஒரு நியூ பிகினிங் உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். இது ஒர்க் ஆகாது அப்படின்னு கிடையாது, இது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் அந்த கார்ட்ஸ்லேயுமே அகெயின் அந்த ஒரு மென்ஷன் பாயிண்ட்டாக வந்துருக்கு. லெட் கோ அண்ட் ஆல் வில் ஒர்க் அவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆசைப்படுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக மாறும் அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ் தான் இருக்குது. Again, it is a very beautiful confirmation messages. Healing. Imagine yourself and your beloved surrounded by light. Feel your relationship being healed this very moment. So see, it is a very beautiful accurate cards. நான் உங்க முன்னாடி தான் இந்த கார்ட்ஸை நான் ஷஃபிள் பண்ணி நான் எடுத்தேன். டேரோ கார்ட்ஸில் நம்ம எப்படி நான் வந்து உங்களுக்கு மெசேஜஸ் நான் கன்வே பண்ணணும், எக்ஸாக்ட் த சேம் மெசேஜஸ் தான் இதுலையுமே வந்து வந்திருக்கு. லைக் ஹீலிங். நான் உங்ககிட்ட பிஃபோரே நான் சொன்னேன், லைக் சில பேர் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. உங்களோட பர்சனோட சைட்லேருந்துமே அந்த எனர்ஜிஸ் எனக்கு தெரிய தான் செய்யுது. ஸோ அகெயின் யூ கேன் see that. இமேஜின் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக உங்களோட பர்சன் கூட க்ரோ ஆகும். அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு டார்க் எனர்ஜியில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு லைட் எனர்ஜி உங்களை சுற்றி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி
மாதிரியும் அண்ட் அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக வந்து அந்த ஒரு ஒரு ஹீலிங்கான ஒரு ஸ்டேட், ஒரு நல்ல ஒரு ஹார்மோனியஸ், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உருவாகிற மாதிரி, லைக் ஃபீல் யுவர் ரிலேஷன்ஷிப் பீங் ஹீல்ட் திஸ் வெரி மூமெண்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ அகெயின் அதுதான் லைக் நீங்கள் திங்க் பண்ணுற அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களோட தாட் ப்ராசஸை நீங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சிங்க அப்படின்னாலே லைக் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமோ, மேனிஃபெஸ்ட்டுங்கிறது ஜஸ்ட்டு வந்து நம்ம எவ்ரிடே மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், எவ்ரிடே வந்து ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு கிடையாது. நம்ம ஒரு சில ஐ டோன்ட் நோ லைக் பகவத்கீதா வாட் எவர் இட் குட் பி, அதில் கூட சொல்லுவோம் லைக் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கோட்ஸுமே வந்திருக்கும். ஸோ அதுதான் லைக் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் உள்வாங்குறீங்களோ, நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுபடி தான் உங்களோட ஃப்யூச்சர் அதுபடி தான் நடக்கும். ஸோ தட் இஸ் த திங் ஹியர். ஸோ நீங்கள் அதுதான் லைக் நான் பிஃபோரே சொல்லிட்டேன், ஒரு நெகட்டிவ் சைக்கிளாக இருக்குது, ஒரு நெகட்டிவ் பேட்டர்னாக இருக்குது, நீங்களுமே அந்த மாதிரி இருக்கீங்க, உங்களோட பர்சனுமே அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதனால் ஒரு ஆளாவது இறங்கி வந்து அந்த ஒரு மியூச்சுவல் பாண்டோட இருந்து அந்த ஒரு எமோஷனல் ஸ்டேட்டோட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சுச்சுவேஷன்ஸ் இப்போ உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் பட் அக்கார்டிங் டு டைம் அது நல்லபடியாக அது வந்து ஹீல் ஆகும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மெசேஜஸ், வெரி வெரி பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன் மெசேஜஸ். கார்ட்ஸில் என்ன பார்த்தேனோ அதே தான் ஆரக்கிள் கார்ட்ஸ்லையுமே வந்திருக்கு. டேரோ கார்ட்ஸில் பார்த்த மெசேஜஸ் தான் ரிப்பீட்டடாக ஆரக்கிள்ஸ் கார்ட்ஸ்லையுமே வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்ட் த சேம் மெசேஜஸ். உங்களே நீங்களே டேக் கேர் பண்ணுங்கள், உங்களே நீங்களே ஹீல் பண்ணுங்கள், நல்லபடியாக உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக வந்து க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஒரு இமேஜினேஷன்ஸை நீங்கள் வந்து உங்களோட மனசில் வந்து அந்த ஒரு ப்ரேயர்ஸாக நீங்கள் அதை வந்து மாற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு க்ரோத் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட பர்சனல் சைட்லேருந்தும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரைடே கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள். பிகாஸ் மேக்ஸிமம் நீங்கள் யூனிவர்ஸ் கூட நீங்கள் கனெக்டடாக இருந்தால் உங்களோட இஷ்ட தெய்வத்து கூட நீங்கள் மேக்ஸிமம் கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நல்லபடியாக ஒரு க்ரோத் ஆகும். சில பேருக்கு ஐ டோன்ட் நோ லைக் எனக்கு இந்த சேனல் மெசேஜஸ்மே தான் வருது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் குலதெய்வ சாமி வழிபாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் போய் வந்து ப்ரே பண்ணுங்கள். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு க்ரோத்மே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இது போல் ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்டட் டாபிக்ஸ் வந்து ரீடிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் ரீடிங்ஸ் டெஃபினட்டாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபியூச்சரில். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா யூ கேன் ரீச் அவுட் ஆன் மை லைக் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களோட மெசேஜ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் அ டேவே நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். அண்ட் வித்தின் அ டேவே வந்து லைக் சில பேர் மைட் பி நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா வித்தின் அ டேவே நான் உங்களுக்கு ரீடிங்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன். ஆர் நெக்ஸ்ட் டே உங்களோட ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். மற்றபடி நீங்கள் வந்து 4 to 5 days ஆர் 1 week அந்த மாதிரி நீங்கள் வந்து வெயிட் பண்ண அவசியம் இல்லை. மேக்ஸ் டு மேக்ஸ் சேம் டே ஒரு நெக்ஸ்ட் டேக்குள்ளே உங்களுக்கு ரீடிங்ஸ் எல்லாமே கிடச்சிடும். அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டாக தான் ரீடிங்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் லைக் வாட்ஸ்அப் நம்பர் வந்து லைக் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுவுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா அந்த நம்பரில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் கம்ஃபர்டபுள்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பேசுங்க. டெஃபினட்டாக வந்து சேம் டேவே உங்களுக்கு நான் ரிப்ளை எல்லாமே நான் பண்ணிடுவேன். அண்ட் உங்களுக்கு இது போல் இன்னும் மல்டிபிள் எக்ஸ்ட்ரா டேரோ ரீடிங்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் தமிழ் டேரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செக்ஷன் வச்சுருப்பேன். ஸோ அதில் நீங்கள் இது போல் மல்டிபிள் டேரோ ரீடிங்ஸ் நிறையா நான் போட்டிருக்கேன். அது எல்லாமே டைம்லெஸ் ரீடிங் தான், இதுவுமே டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது மூலயமா ஒரு காஷன், அது மூலயமா ஒரு அலர்ட், அது மூலயமா ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ், நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஷேடோ 143 ஃபேமிலி. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் இந்த டேரோ ரீடிங்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தம். நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அவங்களோட லைக் நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த பர்சன்ஸ் கிட்டேயுமே வந்து இந்த நம்மளோட சேனலுக்கு வந்து நல்லபடியாக சப்போர்ட் கொடுக்க சொல்லுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் மேக்ஸிமம் ஆக்டிவாக தான் இருக்கேன். ஸோ அதனால் லைக் வித்தின் லைக் 2 days ஆர் ஒன் டே ஒன்ஸ் நான் வீடியோஸ் நான் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ யூ கைஸ் ப்ளீஸ் வாட்ச் இட். அண்ட் டெஃபினெட்லி லைக் நீங்களுமே நல்லபடியாக க்ரோ ஆகணும். அண்ட் உங்களையுமே நல்லபடியாக ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்வே அண்ட் உங்களோட லைஃப்லையுமே நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாத்வேக்கு லீட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட மெயின் மோட்டோவே. ஸோ அதான் இந்த சேனலுமே நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ரீசன். ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகணும் நம்பிக்கை இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, ரெசனேட் ஆனாலும் சரி, ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து யூடியூப்பில் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சேம் சப்போர்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயுமே நீங்கள் டெஃபினட்டாக எனக்கு கொடுங்க. ஸோ see you guys in next video. Until that, take care, love you all. Bye bye.